ரெகுலரா மாசம் மாசம் ஸ்டாக்ஸ்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா அதை தான் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகும், அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற லைவ் டெமோவோட எஸ்ஐபி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இம்பார்ட்டண்டா இந்த எஸ்ஐபி பண்ணா 1 கோடி ரூபாய் சேர்க்கலாம் இல்ல 2 கோடி ரூபாய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் ஓவர் ஐப்டாவும் நம்ம ஆன்லைன்லயும் சோஷியல் மீடியாவிலும் பார்த்திருப்போம். அது எல்லாமே உண்மையாவே ஒர்த்து தானா, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்றதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளையுமே இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். முதல்ல எதுக்காக இந்த எஸ்ஐபி பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பேசிக்கா இந்த எஸ்ஐபிக்கு எஸ்ஐபின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக ஆர்ஐபின்னு பேர் வச்சிருக்கலாம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ன்றது தான் எஸ்ஐபி மீன் பண்ணுது. ஆனா இங்க நம்ம சிஸ்டமேட்டிக்கா எதுவும் பண்ண போறது கிடையாது. ரெகுலரா ஏதோ ஒரு விஷயத்துல பர்டிகுலர் இன்டர்வெல்ல ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும். அந்த ஏதோ ஒரு விஷயம் ஸ்டாக்ஸா இருக்கலாம், இல்ல மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், இல்ல கோல்டா இருக்கலாம், ஸ்மால் கேஸா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கட்டும். ரெகுலரா மாசமோ இல்ல வாரமோ இல்ல 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ ஒரு விஷயத்துல ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா அதுதான் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஐபின்றது தனியா ஏதோ ஒரு பிளானோ இல்ல ப்ராடக்ட்டோ கிடையாது. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வழிமுறையே தவிர இது ஒரு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நிறைய புது இன்வெஸ்டர்ஸ் காமனா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எஸ்ஐபியோட ஆக்சுவல் பர்பஸ் என்னன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். எல்லாருக்குமே பணம் சேர்க்கணும், அதை அதிகரிக்கணும்ன்றது என்னமா இருக்கும். என்னதான் எல்லாருமே அந்த மாதிரி யோசிச்சிருந்தாலும் நிறைய பேரால பணத்தை பிராக்டிகலா சேர்க்க முடியாது. நான் நிறைய பேர்ட்ட இன்டராக்ட் பண்ணதுல மாசம் சேலரி வருது, அது வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி செலவாகுதுன்னே தெரியல, எல்லா மாசமும் ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்து சேர்த்து வைக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா கடைசியில என்கிட்ட காசே இருக்கிறது இல்லைன்றது காமன் கம்ப்ளைண்டா இருக்கு. இதை அவாய்ட் பண்ணி டிசிப்ளின்டா மாசம் 5ஆம் தேதியோ இல்ல 10ஆம் தேதியோ ஒரு டேட்டை செட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அந்த காசை பிடிக்க சொல்லி இன்வெஸ்ட் பண்ண சொன்னா அதுக்கு இந்த எஸ்ஐபி ஒரு ப்ராப்பரான ரூட்னே சொல்லலாம். யூசுவலா காமன் பீப்புள் எஸ்ஐபின்னு சொல்லும் போது ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மாசம் இன்வெஸ்ட் பண்றது தான் ரெஃபர் பண்றாங்க. இங்க ஈக்விட்டின்னு சொல்லும் போது ஸ்டாக் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது முதல்ல கேள்விப்படுறீங்கன்னா பேசிக்கா நிறைய ஸ்டாக்ஸை ஒன்னா ஹோல்ட் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துப்போம். கொஞ்சம் பழைய ஃபண்ட் மாதிரியே பார்ப்போம். 2010 செப்டம்பர்ல இந்த நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட்ன்றத ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சிருந்தா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் கூகுள்ல அடிச்சோம்னா அதுல வர ஏதாவது ஒரு லிங்கை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இதுல ஃபண்ட் சைஸ் இல்ல ஏயுஎம் சொல்லிட்டு ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. 45,000 கோடின்றத ரெஃபர் பண்ணிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம், என்ன மாதிரியோ இல்ல உங்கள மாதிரியோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் மாசம் 1000 ரூபாய் இல்ல 500 ரூபான்னு சொல்லிட்டு அவங்களோட பணத்தை இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இது மொத்தமா எவ்வளவு வேல்யூவா இருக்குன்றது தான் ஏயுஎம், அதாவது அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் இல்ல ஃபண்ட் சைஸ் இண்டிகேட் பண்ணும். இப்போ இந்த நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணிருக்காங்கன்றதை இங்க நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 200 ஸ்டாக்ஸை இந்த ஃபண்ட்ல ஹோல்ட் பண்ணிட்டு வராங்க. நம்ம முன்னாடி பார்த்த 45,000 கோடி ரூபாவை இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் அந்த ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஒவ்வொரு ஸ்டாக்லயும் எவ்வளவு பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணிருக்காங்கன்றதையும் இங்க நம்மளால பார்க்க முடியுது. சோ மொத்த 45,000 கோடியில இந்த ஸ்டாக்குக்கு இவ்வளவு பர்சன்டேஜ், இன்னொரு ஸ்டாக்குக்கு இவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு அந்த ஃபண்ட் மேனேஜர் இதை மேனேஜ் பண்ணிட்டு வருவார். அந்த ஃபண்ட் மேனேஜரோட முக்கியமான வேலையை எந்த ஸ்டாக்கை இதுல வச்சுக்கலாம் இல்ல எடுத்துடலான்ற டிசிஷனை பீரியாடிக்கா எடுத்து அதை மாத்துறது தான். சோ இங்க இருக்க ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதோ அதுக்கேத்த மாதிரி நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ்மே இருக்கும். பேசிக்கா ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ் ரொம்பவுமே வாலடைலா இருக்கும். அதாவது ஏற்ற இறக்கங்கள் டெய்லியுமே நிறைய இருந்துட்டு இருக்கும். சோ இங்க இருக்க 200 ஸ்டாக்ல சில ஸ்டாக்ஸ் ஏறி இருக்கும், சில ஸ்டாக்ஸ் விழுந்திருக்கும். சோ ஒட்டு மொத்தமா அது எல்லாம் சேர்ந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஒரு ஸ்டாக்கை வாங்க போறோம்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விலை இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்க விலையை தான் NAV இல்ல நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டோட NAV கிட்டத்தட்ட 170 ரூபாய் இருக்கு. அதாவது நீங்க 1700 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இதுல 10 யூனிட்ஸை நீங்க வாங்குறீங்கன்னு அர்த்தம். இங்க 10 யூனிட்ஸை நீங்க வாங்குறீங்கன்னு சொல்லும் போது என்ன வாங்குறோம் எப்படி வாங்குறோம்ன்றது புதுசா இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு குழப்பமா இருக்கும். சோ பேசிக்கா நீங்க ஒரு அமௌண்ட் இதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலண்டான யூனிட்ஸை அலோகேட் பண்ணிருப்பாங்க. இதுதான் வாங்குறதுன்னு ரெஃபர் பண்றோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ வாங்குறதுக்கோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல பாப்புலரான ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போறது. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சஜஸ்ட் பண்ணி அதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ரெண்டாவது வழி டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம்ஸான ஜீரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்ஸ், குவேரா, பேடிஎம் மணி, ஈடி மணின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்மளே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்மளே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். இருக்கிறதுல ஈஸியான இல்ல காஸ்ட் எஃபெக்டிவான ரூட்டுமே இதுதான். நான் பர்சனலா 7-8 வருஷமா ஜீரோதா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல தான் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்மே பண்ணிட்டு இருக்கேன். புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு பேசிக்கான இன்ஃபர்மேஷன், நம்மளோட ஃபோன் நம்பர், பேன், ஆதார் இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கேஒய்சியும் போட்டோ வெரிஃபிகேஷனும் முடிச்சோம்னா நமக்கு ஐடியும் பாஸ்வேர்டும் அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. அதை யூஸ் பண்ணி அவங்களோட வெப்சைட்லயோ இல்ல அவங்களோட ஆப் மூலமாவோ நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஜீரோதா வழியா இன்வெஸ்ட் பண்ணா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கைட்ன்ற ஆப்பும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு காயின்ன்ற ஆப்பும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. க்ரோ, அப்ஸ்டாக்ஸ், பேடிஎம் மணின்னு சொல்லிட்டு எதுல வேணாலும் உங்களால அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதை ஆரம்பிக்க முடியும். இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ற ப்ராசஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருக்கும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி நம்ம எஸ்ஐபி ஆரம்பிக்கணும்ன்றதுக்கான டெமோவை இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரொம்பவுமே
முக்கியமான கொஸ்டின், இந்த ஆப் எல்லாம் எப்படி நம்ம நம்புறது? இந்த ஜீரோதா, க்ரோ, ஆப்ஸ்டாக்ஸ், பேடிஎம் மணி இதெல்லாம் மூடிட்டு போயிட்டா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகுன்ற கேள்வி காமனா எல்லாருக்குமே வரும். பேசிக்கா இந்த ஆப்ஸ் மூலமா நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட ஹோல்டிங்ஸ் எல்லாமே தனியா ஒரு டிமேட் அக்கௌண்ட்ல சேவ் ஆயிட்டு வரும். அந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் brokerage பிளாட்ஃபார்முக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த brokerage பிளாட்ஃபார்ம் கம்ப்ளீட்டா மூடப்பட்டாலும் நம்மளோட ஹோல்டிங்ஸ் அந்த ஃபண்ட் ஹவுஸ் கிட்டயும் இந்த டிமேட் அக்கௌண்ட்லயும் சேஃபா தான் இருக்கும். அதாவது கம்ப்ளீட்டா ஜீரோதா, க்ரோ, ஆப்ஸ்டாக்ஸ் மூடப்பட்டாலும் நம்மளோட பேன் கார்டு டீடைல்ஸ் வச்சு இதை நம்மளால ஃபண்ட் ஹவுஸ்ல பார்க்க முடியும், ஆக்சஸும் பண்ண முடியும், தொடர்ந்து இன்வெஸ்டும் பண்ண முடியும், எப்ப வேணாலும் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா இதெல்லாம் மூடப்பட்டாலும் நம்மளோட ஃபண்ட்ஸ் சேஃபா தான் இருக்கும். இன்னும் இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான வீடியோ லிங்கை மேலேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லயோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை அவங்களோட ஆப்லயோ இல்லை வெப்சைட்லயோ தேடினீங்கன்னா அந்த ஃபண்டை நம்மளால பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ரொம்பவுமே பாப்புலரான ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டான பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டை பார்ப்போம். இங்க நீங்க பார்க்குற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே கம்ப்ளீட்டா டீகோட் பண்ணுவோம். முதல்ல பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்கு. இந்த பராக் பாரிக்ன்றது ஃபண்ட் ஹவுஸ் இல்ல ஏஎம்சின்னு சொல்லுவாங்க, அதாவது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டை ஓன் பண்றாங்க. அதுக்கு கீழே டைரக்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ எந்த ஃபண்ட் எடுத்தீங்கனாலும் டைரக்ட், ரெகுலர்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. யூஸ்வலா மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்ஸோ இல்ல டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்ல பேங்க் மூலமா நம்ம வாங்க போறோம்னா நமக்கு ரெகுலர் பிளான்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த ரெகுலர் பிளான்ஸ்க்கும் டைரக்ட் பிளான்ஸ்க்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் தான் மாறுபட்டிருக்கும். ரெகுலர் பிளான்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன் அதிகமா இருக்கு? ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டரோ ஏஜென்ட்டோ நமக்கு ஹெல்ப் பண்ணி செல் பண்றதுனால அந்த கொஞ்சம் பாட்டு கமிஷனா அவங்களுக்கு போய் சேரும். இதே டைரக்டா நீங்க வாங்குறீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவா இருக்கும். இப்போ பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டோட டைரக்ட்டுக்கும் ரெகுலருக்கும் என்ஏவி வேல்யூவும் மாறுபட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். டைரக்ட் பிளானோட என்ஏவி அதிகமா இருக்கும், ரெகுலர் பிளான்ல குறைவா இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த ஃபண்ட் ஆரம்பிக்கும் போது ரெண்டுத்தோட என்ஏவியும் 10 ரூபாயில தான் ஆரம்பிச்சிருக்கும். அப்போ இந்த ஃபண்ட் ஆரம்பிக்கும் போது 10 லட்ச ரூபாய் டைரக்ட் பிளான்லயும் 10 லட்ச ரூபாய் ரெகுலர் பிளான்லயும் போட்டிருந்தோம்னா டைரக்ட் பிளான் இன்னைக்கு 77 லட்ச ரூபாய் இருந்திருக்கும், ரெகுலர் பிளான்ல 71 லட்ச ரூபாய் தான் வந்திருக்கும். சார்ஜஸா மட்டும் ரெகுலர் பிளான்ல 6 லட்ச ரூபாய் நஷ்டப்படுற மாதிரி இருந்திருக்கும். அதனால எப்பவுமே நம்மளா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா அது டைரக்ட் பிளானா இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவுமே முக்கியம். இல்ல ஏஜென்ட், டிஸ்ட்ரிபியூட்டர் இல்ல பேங்க் மூலமா இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ரெகுலர் பிளான் தான் நமக்கு கிடைக்கும். அதுல இந்த சார்ஜஸ் நம்ம இழப்போன்றதையும் மைண்ட்ல வச்சுக்கிறது ரொம்பவுமே முக்கியம். அந்த டைரக்ட்ன்றதுக்கு பக்கத்துல growthன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்திருக்கோம். இப்போ ஒரு ஃபண்டை சூஸ் பண்ண போறோம். பராக் பாரிக்னு சர்ச் பண்ணோம்னா growth IDCWன்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரி காட்டப்பட்டிருக்கும். IDCWன்றது இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. முன்னாடி இதை டிவிடெண்ட் கேட்டகரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது மாசமோ இல்ல ஏதோ ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல அந்த ஃபண்ட் வளரத ஒரு ரெகுலர் இன்கம் மாதிரி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஆனா growthல அதோட வளர்ச்சியை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணி இன்னும் அதை வளர விட்டுக்கிட்டே வருவாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்ல எஸ்ஐபியோ வெல்த் பில்டிங்காக பார்க்குறோம்னா எப்பவுமே growth ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். இல்ல மாசம் ஒரு ரெகுலர் இன்கம்காகவோ இல்ல நான் ரிட்டையர் ஆயிட்டேன் எனக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறவங்க IDCW ஆப்ட் பண்ணிக்கலாம். ஆனா IDCWல இருக்க ஒரு பிரச்சனை, அந்த இன்கம் உங்களுக்கு டாக்ஸபிளா இருக்கும். அதாவது அதுல இருந்து வரக்கூடிய ரெகுலர் இன்கம்க்கு நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரோ கீழ NAV வேல்யூ பார்க்குறோம். இந்த ஃபண்டோட இன்னைய பிரைஸ் என்னன்றதா இந்த NAV வேல்யூ இண்டிகேட் பண்ணுது. இது டெய்லி நம்மளுக்கு மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். வீக்கெண்ட்ஸ்ல எந்த சேஞ்சுமே இருக்காது. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபண்டுக்கும் CAGRம் போட்டிருப்பாங்க. CAGRன்றது வருஷத்துக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்ன்றதை இண்டிகேட் பண்ணும். இங்க 1 இயர், 2 இயர், 3 இயர், 5 இயர் CAGR நம்மளால பார்க்க முடியும். அதுவும் நிறைய புது இன்வெஸ்டர்ஸ் இந்த CAGR வேல்யூவை 1 இயர், 3 இயர், 5 இயர் மட்டும் தான் இங்க காட்டுது. அப்படின்னா என்னால 5 வருஷத்துக்கு மேல இதுல இன்வெஸ்டே பண்ண முடியாதான்னு கேட்டிருக்காங்க. இங்க காட்டுறது ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா மட்டும் தான். நம்மளோட எஸ்ஐபியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ எவ்வளவு நாள் வேணாலும் நம்மளால பண்ண முடியும். இங்க 5 வருஷம் 1 இயர்னு சொல்லிட்டு பிக்ஸடா எதுவும் சூஸ் பண்ண மாட்டோம். கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதே டேட்ல மே மாசம் என்ன விலையில இருந்ததுன்றத பார்த்து அதோட ரிட்டர்ன்ஸை தான் இங்க போட்டிருப்பாங்க. 3 வருஷம் CAGRன்னு சொல்லும்போது அதே மே மாசம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேட்ல என்ன விலையில இருந்ததோ அதே இன்னைய விலை கூட கம்பேர் பண்ணி அதை CAGR கால்குலேட் பண்ணி இங்க இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம இங்க பாக்குறது பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ். இந்த பிரைஸ் சார்ட்டை பார்த்தாலே நமக்கு தெரியும் இது வாலடைலா இருந்துட்டு இருக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் டேட்ல அதோட விலை ரொம்ப கம்மியா இருந்து இன்னைக்கு அதோட விலை அதிகமா இருந்ததுன்னா இந்த CAGR அதிகமா இருக்கும். ஆனா அது பக்கத்திலே அதிகமான விலையில அது NAV இருந்து இன்னைக்கு அதோட விலை கூட கம்பேர் பண்ணும்போது CAGR வேல்யூ மாறுபடும். அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் டேட்டாவை மட்டும் வச்சு அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சா இல்லையான்றதை நம்மளால கன்க்ளூசிவா சொல்ல முடியாது. ஸோ எப்பவுமே ஒரு ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேட் பண்ணணும்னா அதோட ரோலிங் ரிட்டர்ன்ஸோ இல்லைனா SIP ரிட்டர்ன்ஸோ பார்த்தா தான் நம்மளுக்கு கரெக்டான ரிட்டர்ன்ஸ் தெரிய வரும். அது கீழே இந்த ஃபண்டோட சார்ஜஸை நம்மளால பார்க்க முடியும். இதுல ரெண்டு முக்கியமான சார்ஜ் இருக்கு. ஒன்னு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இன்னொன்னு எக்ஸிட் லோட். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது இந்த ஃபண்டை அந்த ஃபண்ட் ஹவுஸ் மேனேஜ் பண்றதுக்காக இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஒரு ஃபீஸ். இதை தனியா நம்ம விற்கும் போதோ இல்ல வருஷமும் பிடிக்க மாட்டாங்க. இது ஆட்டோமேட்டிக்கா NAVல டெய்லி அட்ஜஸ்ட் ஆகி வந்துடும். அப்படின்னா நம்ம இங்க பாக்குற ரிட்டர்ன்ஸ் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போனதுக்கு அப்புறம் இருக்க ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பத்தி நம்ம பெருசா கவலை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா இன் ஜெனரல் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1% கீழே இருந்ததுன்னா அது ஓரளவுக்கு நல்ல ஃபண்ட்னு சொல்லுவோம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல 0.5 இல்ல 0.25% நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கிடைக்கும். நிறைய புது இன்வெஸ்டர்ஸ் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சு மட்டும் முடிவு எடுப்பாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு முடிவு எடுக்க கூடாது. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்னென்ன ஸ்டாக் இருக்கு, அந்த ஃபண்ட் மேனேஜர்
எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, அந்த ஃபண்ட் மேனேஜரோட பாஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ப்ராப்பரா டைவர்சிஃபைடா இருக்கா, கன்சிஸ்டன்டா நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கான்ற அதர் பாராமீட்டர்ஸை பார்த்துட்டு நம்மளோட முடிவு எடுக்கணும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது ஒரு செகண்டரி மெட்ரிக் தான். இதுக்கடுத்து எக்ஸிட் லோடுன்னு சொல்லிட்டு இன்னொரு சார்ஜுமே இருக்கும். அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் பீரியட்குள்ள இதை வித்து வித்ட்ரா பண்ணோம்னா அப்போ நம்ம கட்ட வேண்டிய ஃபீஸை தான் இந்த எக்ஸிட் லோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டுக்கு எக்ஸிட் லோடு 2% போட்டிருக்காங்க. அதாவது வாங்கின ஒரு வருஷத்துக்குள்ள இதை நம்ம வித்தோம்னா 2% நம்ம ஃபீஸா கட்டுற மாதிரி இருக்கும். இல்ல ஒரு வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள வித்தோம்னா வேற ஒரு பர்சன்டேஜ் எக்ஸிட் லோடா கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா 730 நாள் கழிச்சு நம்ம எப்போ வித்தாலும் எக்ஸிட் லோடுன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே கட்டணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த எக்ஸிட் லோட பத்தியும் இன்வெஸ்டர்ஸ் பெருசா கவலை பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜென்ரலாவே 3 வருஷம் இல்ல 5 வருஷம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும் தான் நம்ம எய்ம் பண்ணணும். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு பை, இன்னொன்னு எஸ்ஐபி. பைன்னு சொல்லும் போது ஒன் டைமா இல்ல லம்சமா இப்போ நம்ம கிட்ட இருக்க அமௌண்ட்டை யூபிஐ மூலமாவோ இல்ல பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாவோ பண்ணோம்னா அதை தான் பை ஆப்ஷன்ல இண்டிகேட் பண்றாங்க. அடுத்தது எஸ்ஐபின்னு சொல்லும் போது ரெகுலரா மாசமோ இல்ல வாரமோ இல்ல 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ நம்மளால கான்ஃபிகர் பண்ண முடியும். இங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க ஸ்டார்டிங்ல போடணும், அதே மாதிரி மாசம் எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் போடணும்ன்றதையும் நம்ம ஃபில் பண்ணிட்டு வீக்லியா இல்ல மந்த்லியான்ற ஃப்ரீக்வன்சியை செலக்ட் பண்ணி என்ன டேட்ல நம்ம பண்ணோன்றதையும் இங்க செலக்ட் பண்ணி மேல இருக்க ஆப்ஷன்ல ஏஎம்சி சிப்பா இல்ல நான் ஏஎம்சி சிப்பான்னு கேட்டிருப்பாங்க. யூசுவலா நான் ஏஎம்சி சிப்ன்றது ஃபிளெக்சிபிளா இருக்கும். அதாவது நம்மளால எப்ப வேணாலும் பாஸ் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் ஏஎம்சி எஸ்ஐபில தான் பண்ண முடியும். அதனால ஏஎம்சி சிப் இல்லன்றதை இண்டிகேட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இங்க பேங்க் மேண்டேட் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அது மாசம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பிடிக்கணும்னா இங்க நம்ம அதை கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா அந்த டேட்டுக்கு நம்ம ஸ்பெசிஃபை பண்ண அமௌண்ட்டை அவங்களே பிடிச்சிருவாங்க. இல்ல பேங்க்ல இருந்து பிடிக்க வேணான்றதை இண்டிகேட் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு நமக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்மளா உள்ள போயிட்டு யூபிஐயோ இல்ல மேனுவல் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமா நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். கீழே ஆட்டோமேட்டிக் ஸ்டெப் அப் செட் பண்ணுமான்னு கேட்டிருப்பாங்க. அதாவது இந்த வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை அடுத்த வருஷம் ஏத்தணுமான்னு கேட்டிருப்பாங்க. அது ஏத்தணும்னு கான்ஃபிகர் பண்ணலாம், இல்லனா அதை ஃப்ரீயா விட்டுறலாம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எஸ்ஐபி ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் பிளேஸ் பண்ணப்படும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் டேட்லயும் நமக்கு எஸ்ஐபி அடுத்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த எஸ்ஐபி எக்ஸிக்யூட் ஆன 2 இல்ல 3 நாள் கழிச்சு நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்மளால பார்க்க முடியும். இது வரைக்கும் எஸ்ஐபினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்ற லைவ் டெமோ முதற்கொண்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஆனா அது உண்மையாவே ஒர்க் ஆகுமான்றதுக்கான ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை இப்போ பார்ப்போம். ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் கேள்விப்படுறேன். 10 கோடி ரூபாய் 25 வருஷ இன்வெஸ்டிங் ஜேர்னில இருந்து ஒருத்தர் சேர்த்ததுக்கான எக்ஸ்பீரியன்ஸை அவர் ஷேர் பண்ணியிருந்தார். முதல்ல அவரோட பேக்ரவுண்டை பார்ப்போம். ரொம்ப நார்மலான ஒரு புவர் ஃபேமிலியில தான் பிறந்திருக்காரு. அவங்களோட பேரண்ட்ஸுக்கு பெருசா படிப்புலாம் கிடையாது. 7வது 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆனா கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வழியில அவரை இன்ஜினியரிங்க்கு படிக்க வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் படிக்கும்போது ஃபீஸ் கட்டுறது கூட கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. அந்த மாதிரி படிச்சு முடிச்சு 1998ல ஒரு ஐடி கம்பெனில அவர் வேலை வாங்குறாரு. ரொம்ப பெரிய ஐடி கம்பெனிலாம் கிடையாது, ஒரு நார்மலான சர்வீஸ் பேஸ் கம்பெனில அவருக்கு வேலை கிடைக்குது. ஆனா அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல பழக்கம், வேலைக்கு போன மாசத்துல இருந்தே அவர் சேவ் பண்றதா ஆரம்பிக்கிறாரு. சேவ் பண்றதுன்னு சொல்லும் போது எல்லாரும் போல நார்மலா எஃப்டி பேங்க்னு சொல்லிட்டு நார்மலான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காரு. 5 வருஷம் கழிச்சு தான் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ன்ற கான்செப்டுக்குள்ளேயே என்டர் ஆறாரு. இன்ஃபேக்ட் முதல்ல எஸ்ஐபி பண்ணும்போது 1000 ரூபாய்ன்ற அமௌண்ட்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ திரும்பி பார்க்கும்போது எதனால குறைவான அமௌண்ட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாமேன்றது தான் அவரோட யோசனையா இருக்கு. அந்த பாயிண்ட்ல இருந்து 18 வருஷம் தொடர்ந்து ஒரு மாசம் கூட ஸ்கிப் பண்ணாம எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்லி இந்த 18 வருஷத்துல 1 கோடியை சேர்க்கறதுக்கு 9.25 வருஷம் இருக்கு. அதுக்கப்புறம் மீதி இருக்க 9 வருஷத்துல 9 கோடி சேர்த்திருக்காரு. அதுக்காக ஒவ்வொரு வருஷமும் 1 கோடி சேர்த்ததா அர்த்தம் கிடையாது. மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி படி சில சிச்சுவேஷன்ல அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் கீழேயும் போயிருக்கும் மேலேயும் போயிருக்கும். ஓவராலா இந்த 18 வருஷத்துல அவரால் 10 கோடி ரூபாய் எஸ்ஐபி கார்பஸ் மட்டுமே சேர்க்க முடிஞ்சிருக்கு. இதை தவிர்த்து ரியல் எஸ்டேட், கோல்டுன்னு சொல்லிட்டு அதர் அசெட் கேட்டகரிஸும் ஓன் பண்றாரு. இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் ரொம்ப நார்மலான பேக்ரவுண்ட் தான். ரொம்ப பெரிய வேலைக்கெல்லாம் போல, நார்மலான ஒரு சர்வீஸ் கம்பெனிக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து 3 வாட்டி ஜாப் ஸ்விட்ச் பண்ணிருக்காரு. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டோ இல்ல ப்ராப்பர்ட்டியோ உடனே வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுக்கல. அப்படி ஒரு டிசிஷன் அவர் எடுக்க வேண்டியிருந்ததுன்னா லோன்ல போய் மாட்டிருப்பாரு. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் தொடர்ந்து பண்ணிருக்க முடியாது. 46 வயசுல 10 கோடி ரூபான்ற எஸ்ஐபி கார்பஸ்மே பில்ட் பண்ணிருக்காரு. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம முக்கியமா எடுக்க வேண்டிய விஷயம் அவரோட டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும். 18 வருஷம் ஒரு மாசம் கூட எஸ்ஐபி ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பண்ணதுனால தான் இந்த ரிட்டர்ன்ஸ் அவரால் பார்க்க முடிஞ்சது. அந்த ஜேர்னி ஈஸியா இருக்காது. ஏன்னா 2000, 2008 இல்ல 2020 இந்த பாயிண்ட்ல எல்லாம் மார்க்கெட் 50%, 30% சொல்லிட்டு கீழேயும் போயிருக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு பெரிய கார்பஸ் இருந்ததுன்னா அது 30% இல்ல 50% விழும்போது நம்மளோட மைண்டும் எமோஷன்ஸும் அதை ஹோல்ட் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை விட முக்கியமா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் ஷேர் பண்றது எந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், இது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு சொல்லிட்டு ப்ராப்பராலாம் அவர் பிக் பண்ணல. அவர் பண்ண 2 விஷயம், டிசிப்ளின்டா லாங் டர்ம்க்கு தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தாரு. அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, ஆனா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலான்றது நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்மளோட வருமானத்தை உயர்த்தணும்னு சொல்லிட்டு அவருடைய இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்றதுக்கு தான் உழைச்சிருந்தாரு. அதை இன்க்ரீஸ் பண்ண அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் ஸ்டெப் அப் பண்ணிட்டே வந்திருக்காரு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃப்ரீ ஃபின்கல்ல ஆர்டிகலாவுமே ஷேர் பண்ணிருக்காங்க. இதை கண்டிப்பா எல்லாருமே படிச்சு தெரிஞ்சுக்கணும். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவரோட மிஸ்டேக்ஸையும்
ஃபீச்சர்ஸுமே அவர் அதில் ஹைலைட் பண்ணியிருப்பார். ரேண்டமாக ஏதோ ஒரு ஆர்டிகல் எப்படி நான் நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை, ஒரு 20-25 வருஷம் இருக்க மியூச்சுவல் ஃபண்டை நீங்களே போய் ட்ராக் பண்ணுங்க. அதோட ஸ்டார்டிங் NAV-லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் அது என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பாருங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஃப்ரீ ஃபின்கால்ன்றது இந்த ஃபினான்ஸ்லேயே பர்சனல் ஃபினான்ஸில் பயனீர்னு சொல்லக்கூடிய டாக்டர் பட்டாபிராமன் ரன் பண்ணுறது. இன்ஃபேக்ட் அவரோட கிரெடிபிலிட்டியை சொல்லணும்னா, அவர் டாக்டரேட் அது மட்டும் இல்லாமல் IIT-ல ப்ரொஃபஸராக இருக்கார். அவரோட கால்குலேட்டர்ஸை செபியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ல இருக்க இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸும் கிரெடிபிளான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அந்த ஆர்டிகலோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இங்க எவிடென்ட்டா ₹1 கோடி சேர்க்கறதா கஷ்டம்ன்றது நமக்கு கிளியரா தெரியுது. அந்த ₹1 கோடி எப்படி சேர்க்கலான்றதுக்கான டீடைல தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாவோ இல்லை யூஸ்ஃபுல்லாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.